ஞான தாய் தந்தையர் இக்குழந்தையின் பெற்றோர் தங்கள் கடமை நிறைவேற்ற நீங்கள் உதவி புரிவீர்களா? எப்படி உதவி புரிவீர்கள்? இந்த வகையில் உதவி புரிவீர்கள். பிள்ளைக்காக செபிக்கணும் உங்களுடைய தொட்ட மகன். ஆகவே உங்களுடைய செபத்திலே இந்த சுகத்துக்காக குடும்பத்துக்காக 2 குடும்பத்துக்கும் இடையில் ஒரு உறவு, ஆன்மீக உறவு ஏற்படுத்துவது. ஆகவே நீங்கள் குழந்தைகளுக்கு பாருங்கள், பெற்றோர் குழந்தையை கோயிலுக்கு போகிறாங்க, ஆன்மீக அறிவில் வளர வளர அருட்சானம் கொடுக்குறாங்க. அவங்க ஞானத்துக்காக ஞான பெற்றோர்களுக்கு கொண்டு தரப்படுகிறது. ஓகே, டைரக்ட் தர்சியோலர்கள் கிறிஸ்தவ சமூகம் உண்மை பெரும் மீது சிலுவை அடையாளம் வரைகிறேன். பின்னரும் பெற்றோரும் ஞான தாய் தந்தையரும் முற்பராம் கிறிஸ்துவின் அடையாளத்தை மீது வரைவார்கள். நெற்றியில் சிலுவை அடையாளம் பெற்றோர் ஞான பெற்றோர் அந்த பிறகு சிலுவை அடையாளம் பெரிய திருமுழுக்கு பெற இருக்கின்ற குழந்தைக்காக வழியிலே இறைவன் இரக்கத்தை குறித்து மன்றாடுவோம். உம்முடைய பாடுகள் சிறப்பு உயிர்ப்பு என்னும் மொழி வீசும் தெய்வீக மறைபொருளாம் திருமுழுக்கின் வழியாய் இக்குழந்தை மறுபிறப்பு அடைந்து திருச்சபையில் சேர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருமுழுக்கு வழியாக இவர் விசுவாசம் உள்ள சீடராகவும் உமது நற்செய்தியின் சாட்சியாகவும் விளங்க செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். தூய ஆவியாரின் வழியாய் இவர் விண்ணரசின் பேரின்பத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பெற்றோரும் ஞான பெற்றோரும் இக்குழந்தையின் விசுவாசத்தின் சிறந்த மாதிரியாய் விளங்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அனைவரிடமும் திருமுழுக்கின் அருளை புதுப்பிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்னையாம் புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருமுழுக்கு யோவானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ராயப்பரே சின்னப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பூமியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சபேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதரே புனிதையரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். என்று மாலும் எல்லாம் வல்ல இறைவா, தீமையின் ஆவியான சாத்தானின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றவும், இருளில் இருந்து மனிதனை விடுவித்து உமது ஒளியின் வியத்தகு அரசில் கொண்டு வந்து சேர்க்கவும் உம் திருமகனை உரை அனுப்பினீர். இக்குழந்தை டைரக்ட் தர்சியோலம்பேட்டை சென்மபாவத்தில் இருந்து மீட்டு உமது மாட்சியின் ஆலயமாக்கி இவரில் தூய ஆவியார் உள்ள செய்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். டைரக்ட் தர்சியோலம்பேட் உம்மீது இயேசு கிறிஸ்துவின் அடையாளம் வரைந்து மீட்பின் எண்ணி பூசுகிறோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆற்றல் உம்மை திடப்படுத்துவதாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. ஆமென்.
இறைவா, கண்ணுக்கு புலப்படாத வல்லமையால் திருவருட்சான அடையாளங்கள் பயனளிக்க வியத்தகு முறையில் செயலாற்றுகிறீர். படைப்பு பொருளாகிய தண்ணீர் திருமுழுக்கு அருளை குறித்து காட்டுவதற்கு பல வகையில் அதை தயாரித்து உலகின் ஆரம்பத்திலேயே தண்ணீர் ரட்சிக்கும் வல்லமை கொள்வதற்காக உங்களுடைய ஆவியானவர் அப்போது நீரின் மீது அசைவாடிக் கொண்டிருந்தார். திருமகன் யோர்தான் நீரிலே திருமுழுக்கு யோவான் கையால் திருமுழுக்கு பெற்று தூய் ஆவியானால் அருட்பொழிவு செய்யப்பட்டார். சிலுவையிலே தொங்கிய பொழுது இரத்தத்தோடு நீரையும் தமது விழாவில் என்று வழிந்தோங்க செய்தார். தாம் உயிர்த்த பின் நீங்கள் போய் எல்லா இனத்தாரையும் சிலராக்குங்கள், தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்று சீடர்களுக்கு கட்டளையிட்டார். உமது திருச்சபையை கண்ணோக்கி அதற்கு திருமுழுக்கு ஊற்றி திறந்ததாலும் உமது சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் திருமுழுக்கு என்னும் திருவருட்சாதனத்தினால் படை அழுக்கெல்லாம் கழுவ பெற்று நீரினாலும் தூயாமையாலும் புதுப்புறப்படைந்திடுமாறு இந்த நீர் உமது ஒரே மகனின் அருளை தூயாவின் என்று பெற்றுக் கொள்வதாக. ஆண்டவரே, இந்த பாத்திரத்தில் உள்ள நீர் முழுவதிலும் உமது ஆவியாரின் வல்லமை திருமகன் வழியாக இறங்குவதாக. இவ்வாறு திருமுழுக்கினால் கிறிஸ்துவோடு சாவுக்குள் புதைக்கப்பட்ட அனைவரும் அவரோடு வாழ்ந்து போய் தள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். அன்பார்ந்த பெற்றோரே, தாய் தந்தையரே, திருமுழுக்கு எனும் திருவருட்சாதனம் வழியாக நீங்கள் ஒப்புக் கொடுக்க இருக்கின்ற இந்த குழந்தை அன்புள்ள இறைவனமிருந்து நீரினாலும் ஆவியாலும் புது வாழ்வு பெறப்படுகிறார். இவரில் இந்த இறைவாழ்வு பாவ நோயிலிருந்து பாதுகாக்க பெற்று நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையுமாறு இவரை நீங்கள் நம்பிக்கை வளர்க்க இயல வேண்டும். ஆகவே நம்பிக்கையினால் தூண்ட பெற்று இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்கள் திருமுழுக்கு நினைவில் கொண்டு பாவத்தை விட்டுவிடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையை அறிக்கையிடுங்கள். அதுவே திரு அவை நம்பிக்கை. அதிலே நான் குழந்தைகள் திருமுழுக்கு பெறுகிறேன். ஆகவே அன்பார்ந்தவர்களே, ஒரே மக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டு விடுகிறீர்களா? பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டு விடுகின்றீர்களா? பாவத்திற்கு காரணமும் தலைவனுமாகிய சாத்தானை விட்டு விடுகின்றீர்களா? விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை நம்புகின்றீர்களா? அவருடைய ஒரே மகனும் தனிமனிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிலிருந்து உயிர் தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றீர்களா? தூய ஆவியாரையும் தூய கத்தோலிக்க திரு அவையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் முடிவில்லா வாழ்வையும் நம்புகின்றீர்களா? இதுவே நமது நம்பிக்கை. இதுவே திரு அவையின் நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதில் நாம் பெருமை கொள்கின்றோம். ஆகவே உங்களோடு சேர்ந்து இப்பொழுது நாம் எல்லாரும் அறிக்கையிட்ட திரு அவையின் நம்பிக்கையில் டெரிக் கர்சியோ லம்பர்ட் நம்மளுக்கு பெறுவதை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறா? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாகிய எல்லாம் வல்ல இறைவன் உம்மை பாவத்தில் இருந்து விடுவித்து நீரினாலும் தூய ஆவியாலும் உமக்கு மறுபிறப்பு அளித்துள்ளார். இப்பொழுது அதே கிறிஸ்து மீது மூர்த்தி நன்மை பூசுகிறார். எனவே நீங்கள் இறை மக்களோடு இணைக்கப் பெற்று குருவும் ஆசிரியர் அரசருமாகிய கிறிஸ்துவின்
ஒப்பாடிலே திறந்து முடிவில்லா வாழ்வு கொள்கிறார். இப்பொழுது குழந்தைகளுடைய உச்சந்தலையிலே கிறிஸ்மா அச்சிக்கு தைலம் பூசப்பட்ட விஷயத்தில் ஏற்படுகிறது. யாவையானவர்கள் குழந்தையால் கொண்டு வழிநடத்தணும் என்று சொல்லி டேரிக் டேட்சியோ லம்பர்ட், நீர் புது படைப்பாக மாறி கிறிஸ்துவை அணிந்திருக்கிறீர். இந்த வெண்ணிற ஆடை உமது மேன்மையின் அடையாளமாய் இருப்பதாக உம் உறவினரின் சொல்லாலும் முன்மாதிரியாலும் நீர் உதவி பெற்று இதை மாசுபடாமல் முடிவில்லா வாழ்வுக்கு கொண்டு சேர்ப்பீராக. பெற்றோரை சகோதரிகளே, உங்கள் குழந்தையின் உள்ளத்தில் அணையாது காக்கும் பொருட்டு உங்களிடம் இந்த ஒளி ஒப்படைக்கப்படுகிறது. கிறிஸ்துவினால் ஒளி பெற்று இக்குழந்தை ஒளியின் பிள்ளையாய் என்றும் வாழ்வாராக. நம்பிக்கையில் இவர் நிலைத்திருந்து ஆண்டவர் வரும்போது புனிதர் அனைவரோடும் வான்மூட்டில் அவரை எதிர்கொண்டு செல்ல தகுதியை கூறுவாராக. எப்பெற்றா திறக்கப்படு, செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் ஆண்டவர் இயேசு செய்தருளினார். நீர் விரைவில் அவரது வார்த்தையை தந்தையாகிய இறைவனின் புகழும் மகிமையும் விளங்க காதால் கேட்கவும் அந்த நம்பிக்கையை நாவால் அறிக்கையிடவும் அவரே செய்தருள்வார். எப்பெற்றா திறக்கப்படும். திருமுழுக்கினால் மறுபுறம் அடைந்து இறைவனின் பிள்ளையை அழைத்துக் கொண்டது. இறைவன் பிள்ளையாக இருக்கும் இக்குழந்தை இனி உறுதி பூசுதலால் பரிசுத்தாவியுடைய நிறைவை பெற்று ஆண்டவர் திருமணத்தை அனுப்பி வந்து அவரது திருப்பதியை கொடுத்தார். திரு அவை நிறைவரின் வந்து என அழைப்பார். எனவே நான் அனைவரும் பெற்றுக்கொள்வதற்கு கொண்டிருக்கின்றவுடன் ஆண்டவர் நமக்கு கற்பித்தது போல் இந்த குழந்தையின் பேராக ஒன்றாய் சேர்ந்து செலுத்துவோம். முன்னுலகில் இருக்கிற போட்ட பிறகு முதல் மது திருவிழா மனுலகில் நடைபெறுவது போல மனுலகிலும் நிறைவேற உங்களுக்கு நீங்கள் சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடைய திருவை புனித மரியே எல்லாம் வல்லறிவனாகிய ஆண்டவர் கன்னிமரிடமிருந்து பிறந்த தம் திருமகன் வழியாக குழந்தைகள் மீது ஒளிரும் நித்தியவாடி நம்பிக்கையால் கிறிஸ்தவ தாய்மாரை மகிழ்விக்கிறார். அவரே இந்த குழந்தையின் தாயை ஆசீர்வதிப்பாராக. தான் பெற்றெடுத்த பிள்ளைக்காக இப்பொழுது நன்கு செலுத்தும் தாய் தம் குழந்தைகளுடன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எக்காலமும் நன்றி செலுத்துவாராக. ஆமென்.
மன்னக வாழ்வையும் முன்னக வாழ்வையும் வழங்கும் எல்லாம் வல்ல இறைவனாகிய ஆண்டவர் இந்த குழந்தையின் தந்தையை ஆசீர்வதிப்பாராக. இதனால் அவர் தம் மனைவியுடன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நம் மக்கள் முன் சொல்லாலும் முன் மாதிரியான நம்பிக்கையின் முதல் சாட்சியாய் விளங்குவாராக. ஆமென். நாம் முடிவில்லா வாழ்வு பெற நீரினாலும் தூய் ஆவியால் நமக்கு மறுபுறப்படித்து எல்லாம் வல்ல இறைவனாகிய ஆண்டவர் நம் மக்களாகி இந்த ஞான பெற்றோருக்கு நிறைய ஆசீர்வதிப்பாராக. இதனால் நிறை மக்களிடையே இவர்கள் என்றும் என்றும் உயிராற்றல் மிக்க உறுப்பினர்களாக திகழ்வார்களாக. இங்கிருக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் சமாதானத்தை வழங்குவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக.